விரால்னா மெடிசின் ஐட்டம். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி விரால் இருந்தது, வளர்ப்பு விராலுங்க அதிகம் ஆயிடுச்சு. வளர்ப்பு விராலுங்க அதனால வந்து சத்து கிடையாது. ஏரிங்களில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் சைடு தான் அதெல்லாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ப்பு தான் விராலுங்க அதிகம். அதனால வந்து அது இப்போ விரால் சென்னையை பொறுத்த வரைக்கும் விரால் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம். 600 700 மார்க்கெட்டு தகுந்த மாரி நாள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி ஏறும். இப்போ சண்டேனா 800 ஆகும், மீதி நாள் 500 600 அது மாதிரி ஆகும். ஐர மீன் பார்த்துருப்பீங்க, சின்னதாக இருக்கும். அது என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது? முதல்ல அதை க்ளீன் பண்ணால் நிறைய தெரிய மாட்டேங்குது. அது க்ளீன் பண்ணுன்னா ஐர மீன் எப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா செதில் நைஸாக இருக்கும். பால் ஊற்றுனாங்கன்னு வச்சுக்கோ, அந்த வளவளப்பு அந்த இதுவெல்லாம் கிரிப்லாம் போயிடும். ஐர மீன் அவ்வளோ எதிர்ப்பு சத்து, பவர்ஃபுல்லாக மீன் அது. அது இப்போ ரொம்ப கிடைக்கிறது. அதெல்லாம் ரொம்ப எல்லாமே மதுரை சைடு தான். அது படிக்கணக்கு இப்போ படிக்கணக்கு தான் இப்போ. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுதான் சொல்கிறேன். அந்த எப்படி செதிலுங்கெல்லாம் வந்து மேலே நைஸாக இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும். அதுக்கோசம் தான் அது வந்து சாப்பிட்டா இது பண்ணுறாங்க. பால் ஊற்றுனா அந்த இதெல்லாம் வளவளப்புலாம் போயிடும். அதனால தான் அதனால தான் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐர மீன் பவர் தான். அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதெல்லாம் இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா 2000 படி கணக்கு தான். ஊர் சைடெலாம் மதுரை சைடு தான் அது கிடைக்காதுலாம். ஆமாம். ஆற்று மீன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லது, இப்போதைக்கு நல்லது கிடையாது. ஏன்னா வளர்ப்பு ஐட்டமாக ஆனதுனால நல்லது கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடல் மீன் உப்பு ஐட்டம் தான். உப்புல இருக்கிற மீன் எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லது. அது வஞ்சிரம் இருக்கட்டும், வவ்வால், கொடுவா. இப்போ என் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடை வச்சுக்கின்னா பெரிய பெரிய ஐட்டம் தான் ஒன்லி. எந்த கடையும் பார்த்தீங்கன்னா ஸ்டால். இவங்க சில பேர் ஹோல்சேல் வியாபாரம், நான் வந்து ரீட்டைல் வியாபாரம் தான். வஞ்சிரம், வவ்வால், காலா, பாறை, சீலா, ஒயிட் பாப்லேட், பிளாக் பாப்லேட் ரேட் அதிகமாக தான். இப்போ தடைக்காலம் 61 நாள் தடைக்காலம், அதனால வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். தடைக்காலம் முடிஞ்சுன்னா நார்மல் ஆகிடும் ரேட்டு. இப்போ வஞ்சரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா 2000 விற்கிறோம் ஸ்லைஸ். 1 கிலோ சைஸ் வஞ்சரம் பார்த்தீங்கன்னா 1500 விற்கிறோம் 1 கிலோ சைஸ். மார்க்கெட் ப்ரைஸே போட்டு ஒரு கடலுக்கு போட்டுக்கு போயிட்டு வந்தாலே 2 மீன் 3 மீன் தான் ஆகுது. அதனால் வந்து ரேட்டு ஏறும். மீன் வந்து சீசன் வந்ததுன்னா 500 ஆகிடும். 500 வஞ்சிரம் எல்லாருமே சாப்பிடலாம். ஏழைங்க இன்னும் 400 300 கூட ஆகிடும். நிறைய வந்ததுன்னா இது டவுன் ஆகிடும் மார்க்கெட்டு. இப்போ அந்த சீசன் இப்போ இல்லாதனால விலை வந்து அதிகம், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் நாங்கள் பார்ப்போம். மீன் கட்டிச்சுன்னா கரோடு கொடுத்துருவோம். மீன் ரொம்ப இதாச்சுன்னா கரோடு போட்டுருவோம். ஆமாம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் காசு, மீனை கெட்டுட்டாலும் காசு. என்ன ஒண்ணுன்னா நல்லா இருந்தா பணம் கொஞ்சம் அதிகம், கெட்டுச்சுன்னா மீனுக்காருக்கு கொஞ்சம் லாஸ். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது.